ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் 14வது கிளாஸ் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன சுருக்கம், அதாவது ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ரெக்கார்ட்லேயுமே வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் எழுதி நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இதில் இந்த பாபின் கேஸில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஸ்க்ரூ இருக்கும். மேலே வர்ற டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இருக்க ஸ்க்ரூவை வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு கேப்பில் வந்து ஏதாவது பிசுறு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நூல் வந்து அடிக்கடி உள்ளே போய் சிக்கிக்கும், கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன ஸ்க்ரூவாக தான் இருக்கும். அதனால் அந்த இதை வந்து லூஸானால் கூட உங்களுக்கு வந்து அடிக்கடி லூப் வரும். அதனால் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி. அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நெட் கிளாத் மாதிரியான துணியில் வந்து நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எந்த டைப் ஃப்ளீட்ஸ் வேணாலும் வைக்கலாம், இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் செட் ஆகும் அப்படின்னு நம்மளாவே டிசைட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லூஸாக ஒரு 4 இதில் வர்ற மாதிரி ஸ்டிச்சு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு தான், அதாவது லாங் பெரிய பெரிய தையலாக விழும். அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன ப்ளீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அது இல்லை நம்மளாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2-3 மெத்தடில் இருக்கிற ப்ளீட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நூல் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதாவது 2 நூல் வந்து மேலே பாபின் த்ரெட் ஒன்று இருக்கும், மேலே வர த்ரெட் ஒன்று இருக்கும். அதில் ஒரு நூல் மட்டும் நல்லா இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா லாங் ஸ்டிச் அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்லாவே லூஸாக வரும். அந்த மாதிரி அந்த மெட்டீரியல், அந்த இடுப்பு சுற்றளவு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அளவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இதுக்கு வந்து துணியெல்லாம் நமக்கு எப்போவுமே வந்து நெட் கிளாத் அப்படின்னா 3 மடங்கு 4 மடங்கு நம்ம அதிகமாக தான் எடுத்திருப்போம். கம்மியாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக இருக்குது கிளாத்து, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே சுருக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை இழுத்துக்கலாம். வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம குட்டீஸ் ஃப்ராக்கு இந்த மாதிரி வர இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைப்போம். இப்படி எந்த அளவுக்கு நமக்கு சுற்றளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சை வந்து சின்னது பண்ணி மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஈவனாக வரணும் உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ளீட்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி. அதை எந்த அளவுக்கு, அதாவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னாலும் அதே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து நார்மலாக ஒரு 2 இன்ச்சு 2 இதில் பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஓவரால் இது வந்து நான் ஒரு சின்ன சின்ன பிட்டில் தான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ரெக்கார்டில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பெரிய கிளாத்தில் தைக்கும்போது அந்த இடுப்பு சுற்றளவு இதெல்லாமே நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியாவது உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு ஒரு 25 வருது அப்படின்னா அதை விட ஒரு 3 மடங்கு கிளாத் இருந்தால் தான் இந்த மாதிரி நெட் கிளாத் இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு கூட நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இது குழந்தைங்க பெட்டிக்கோட்டுக்கெல்லாம் கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா பெட்டிக்கோட்டுக்கு வந்து ரொம்ப அதிக சுருக்கு தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். அந்த மாதிரி வேணும்னாலும் இதை நல்லா கேப்பு விட்டு கூட இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு எப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து வச்சா நல்லாயிருக்கும், துணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸு வந்து கீழே வரைக்கும் கரெக்டாக அந்த மடிப்பு வரணும். அப்படி துணி இருந்தால் மட்டும் இந்த ஃப்ளீட்ஸ் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அதை வந்து உங்களுக்கு உள்ளே தள்ளுறதுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு. ஆனால் என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 இன்ச் கேப்பில் வைக்கிறோம். ஃப்ளீட்ஸுக்கு வந்து நம்ம துணி வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எவ்வளோ துணி இருந்தாலும் இந்த ஃப்ளீட்ஸை வச்சு நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தாலும் நம்ம ஏன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுற கிளாத்தை பொறுத்து தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு எப்படி வேணும், ஏன்னா எப்படி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுட்டு அளந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளாத் வருதோ அந்த கிளாத்துனுடைய அளவை வச்சு தான் நீங்கள் இடுப்பு அப்போ அதெல்லாமே இன்சர்ட் பண்ணும்போது மேலே உங்களுக்கு 1 இன்ச்சு தான் வரும். அதை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். ஆனால் நிறைய கிளாத் இருக்கும்போது நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி கால் பங்குக்கு வச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 1 இன்ச்சு ஃப்ளீட்ஸு. இதை வந்து நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கலாம். இது குட்டீஸோடைய பாவாடைக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக வைக்கிற பாவாடைக்கெல்லாம் இந்த அளவுக்கு வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை லாங்காக ஸ்கர்ட்டுக்கு இதை வச்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வைக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வந்து பெட்டிக்கோட்டுக்கு வைக்கலாம், பெரியவங்க கட்டுற இன்ஸ்கர்ட்டுக்கு வைக்கலாம். அந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம பஃப் கை வைக்கும் போதும் 1/2 இன்ச்சு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக, அது வந்து அந்த இதை பொறுத்து அந்த பஃப் கையுடைய மாடலை பொறுத்து நம்ம வைப்போம். ஃப்ளாட்டாக வைக்கிற பஃபுக்கு 1 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வைப்போம். அதுவே இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம். எந்த ஒரு ட்ரெஸ்ஸோட டிசைனை பொறுத்து தான் நீங்கள் வைக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அமையும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். அதனால் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த ப்ளீட்ஸ் வந்து அதுக்கு ஆப்டாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ இது வந்து நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சில் வச்சுருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இன்ஸ்கர்ட்டு, பெட்டிக்கோட்டு இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நம்ம வைக்கலாம். பெட்டிக்கோட்டு பெரியவங்க கட்டுற இன்ஸ்கர்ட்டு இதுக்கெல்லாமே ஃப்ளீட்ஸ் வந்து நெருக்கமாக தேவையில்லை. எவ்வளோ கம்மியான துணியாக இருந்தாலும் கால் தடுக்காத அளவுக்கு இருந்தால் போதும். அதில் வந்து அந்த அளவுக்கு ப்ளீட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளீட்ஸாக இருந்தாலுமே நம்ம வச்சு அதை ஃபினிஷ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த நீட்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் வைக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து துணி அதிகமாக இருந்தால் நல்லா நீட்டாக வரும், கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கீழே வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகாது. அதனால் ஸ்கர்ட்டுக்கெல்லாம் அதிகமாகவே துணி வச்சுக்கோங்க. இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டுனா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஆப்போசிட்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம். ஒரு ஃப்ளீட்ஸு ரைட் சைடு பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வைக்கும்போது இது வந்து நம்ம தெரியும், நம்ம நிறைய பினோஃபார்மு, யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு, லாங் ஸ்கர்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கீழே எட்ஜு வரைக்கும் நம்ம பின் பண்ணி அயன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணிங்கனாலும் அந்த க்ரீஸ் வந்து அப்படியே இருக்கும். வேர் பண்ணும்போதும் பார்க்குறக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு, இப்போ பினோஃபார்ம் அப்படின்னா 3 ஃப்ளீட்ஸ் வைப்போம் அல்லது 4 ஃப்ளீட்ஸ் வைப்போம். அந்த ஒரு ஃப்ளீட்ஸை வச்சுட்டு நீங்கள் அதை பிரிச்சுட்டு அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாத் இருந்தால் அந்த 3 ஃப்ளீட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். ஃப்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கால்குலேஷன் போட முடியாது. அதை ஸ்டிச் பண்ண தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் பாக்ஸ் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளீட்ஸ் இந்த அகலத்துக்கு நமக்கு வேணும் அப்படின்னா உள்ளே எவ்வளோ கிளாத் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளீட்ஸை வச்சு இவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்னொரு மடங்கு துணி நமக்கு உள்ள 2 மடங்கு துணி உள்ளே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேஷன் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஃப்ளீட்ஸாக 4 ஃப்ளீட்ஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கால்குலேஷன் போட்டுக்கலாம். கால்குலேஷன் போடாமையே ஓவரால் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் சொல்கிறேன், ஃப்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், கிளாத் கம்மியாக இருந்தால் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு. உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து இருக்கிறதுலையே அளவு தான் வித்தியாசம் வரும். மெத்தடெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வரும். இன்வெர்டர் ஃப்ளீட்ஸுனால் 2 பக்கமும் ஒரே அளவாக, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கும், பேக்கில் திரும்பும்போது அதே மாதிரி இருக்கும். பாக்ஸ் ஃப்ளீட்டோடைய சேம் தான் அதுவும். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி 2 பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரே அளவான ஃப்ளீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு நம்ம வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கால்குலேஷன் போட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும்.
அடுத்து வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம இந்த 1.5 இன்ச் எலாஸ்டிக், 1 இன்ச் எலாஸ்டிக், 1/2 இன்ச் எலாஸ்டிக் அப்படின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஒரு சில நிறையா பேர் வந்து உங்களுக்கு சுடிதார் பாட்டத்துக்கு வந்து எலாஸ்டிக் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பிளாசோ பேண்ட்டு, ஸ்கர்ட்டு இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் எலாஸ்டிக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண, ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கேதரிங், அதாவது ஒரு க்ரஷ்ஷான ஒரு சுருக்கம் வைக்கிற மெத்தடு தான். அது வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த எலாஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரா எட்ஜஸ் இருந்தால் அதை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அது வந்து செல்வெஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு எலாஸ்டிக் இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு 3 மடங்கு கிளாத்து வந்து அதை இழுத்து பாருங்கள். அந்த எலாஸ்டிக் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத இழுத்து பாருங்கள். அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு கிளாத் இருந்தால் தான் மேலே தையல் போடும்போது கரெக்டாக அழகாக வரும் நமக்கு. அதை விட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கு கஜகஜன்னு போயிடும். அதே மாதிரி ஒரு இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ நமக்கு 36 இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து குறைவாக நீங்கள் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ 36னா 32 இன்ச்சுக்கு நீங்கள் எலாஸ்டிக் கட் பண்ணிக்கோங்க. அதனுடைய எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மையை பொறுத்து தான் நம்ம அதை கால்குலேஷன் போடுவோம். ரொம்ப டைட்டாக போட்டால் நமக்கு அது உடம்புல வந்து அது நமக்கு அப்படி எவ்வளோ டைட்டாக போடக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வந்து போட்டுக்கோங்க. மேலே வந்து அந்த கார்னர் நல்லா இழுக்கும்போது பிரிஞ்சு வந்துடாத மாதிரி நல்லா ரஃப் அடித்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மடிச்சிருக்க அந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதை ஃபோல்டு பண்ணி எலாஸ்டிக் மேலே தையல் விழாத மாதிரி ஃபோல்டு பண்ணி நேராக தையல் போட்டுக்கோங்க. நான் பேக் சைடு வந்து நூல் ஏன் ஊசி வச்சு கோர்த்துருக்கேன் அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் கம்மியாக இருக்கிறனால அது உள்ளே போயிடும். அதனால் அது இழுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உள்ளே நான் அதை வச்சுருக்கேன். நீங்கள் அந்த நூல் இருக்கவே அந்த அகலத்துக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நூலை வந்து நம்ம வெளியே இழுத்துக்கலாம். இப்போ நூலை நீங்கள் இழுக்கும்போதே உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் அந்த எண்டு வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த எண்டையும் நீங்கள் வந்து நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு ரஃப் அடித்து தையல் போட்டுக்கோங்க. அந்த எண்டையுமே வந்து நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரா எட்ஜஸ் பிசுறு வரும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கர்ட்டை வந்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்குவோம். லென்த்து வந்து எவ்வளோ வேணாலும் லாங் ஸ்கர்ட்டாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், நீ வரைக்குமா இருக்கலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதே வந்து நம்ம வந்து நெட் கிளாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து நம்ம தையல் போட முடிஞ்சால் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மிஷினில் வந்து அது இழுத்து வச்சு தையல் போட கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு மிஷினில் ஈஸியாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அந்த தையல் போட முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இழுத்து கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் இதாகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இழுக்கணும். அந்த எலாஸ்டிக்கோட இழுவை எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேஷன் போட்டோமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. மேலே இருக்க லூஸ் இல்லாமல் தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம 2 தையல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்கர்ட் பார்த்துருக்கோம். பழைய ஸ்கர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு இதே மெத்தடில் தான் வரும். இந்த மாதிரி நம்ம சாதாரண ஒரு காட்டன் கிளாத்து இல்லை சிந்தட்டிக் கிளாத்து எது இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டால் குட்டீஸ் வந்து வீட்டில் வந்து ரஃப் யூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு மட்டும் எலாஸ்டிக் ரொம்ப டைட் இல்லாமல் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு மட்டும் நீங்கள் கம்மியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த எலாஸ்டிக் எல்லாமே இந்த ஃப்ளீட்ஸ் மெத்தட் எல்லாமே பாருங்கள், நீங்கள் அது வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நேம் அப்படிங்கள நம்ம வைக்கிறது எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எந்த சைஸில் வேணாலும் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். பஃப் கைக்கு வைக்கும்போது ஒரு மாதிரி வரும், நெக் டிசைனுக்கு வைக்கும்போது ஒரு மாதிரி வரும், ஸ்கர்ட்டுக்கு, யூனிஃபார்முக்கு, இப்படி ஒவ்வொரு விதமான ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.